தேனி மக்கள் ஓபிஎஸ்க்கும் அவரது மகனுக்கும் பாடம் புகட்டுவார்கள் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளரை சந்தித்த அவர் தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ்ஸின் குடும்பம் மன்னராட்சி போல் செயல்படுவதாக சாடினார். நான் அங்கேயே குடியிருந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்சாலும் தோத்தாலும் அங்கேயே தான் தங்கியிருக்கேன். அண்ணன் EVKS இளங்கோவன் இன்னைக்கு சென்னையிலேருந்து வர நான் மாற்றுக்கிறது சொல்லலை, பரவாயில்ல. ஓபிஎஸ் பையன்ற ஒரு நேம தவிர ஓபிஎஸ் பையனுக்கு இந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லை. ஃப்ளைங் வீஸ்ட் வருவார், சும்மா அரசு விழா கலந்துக்குருவார். பூராத்தையும் ஒரு அடக்குமுறையில் மன்னராட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் டிடிவி கூட அண்ணன் ஓபிஎஸ் நான் ஒரே வண்டியில் 10 வருஷமாக சுற்றிருக்கோம். இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை இவ்வளோ தூரம் உயர்ந்தது காரணம் அண்ணன் டிடிவி தினகரன். அவரவே இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் குடும்பம் எதுக்குதுன்னு சொன்னால் தேனி மாவட்டத்து மக்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் கொடுப்பாங்கன்றத என்னுடைய குறிக்கோள். வாரிசு அரசியல் கிடையாது. நானும் வந்துட்டு பல ஆண்டுகளாக வந்து அதிமுக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கேன் மாதிரி அவர் ஓபிஎஸோட மகன் சொல்றாரு. சூப்பர், நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ நான் நின்ற ஆண்டி வீட்டில் தான் நிற்கணும் என்ன எம்எல்ஏவுக்கு. ஆனால் இன்னும் எம்பிக்கு நிற்க சொன்னதுனால நான் எம்பிக்கு நிற்கிறேன். என் பையன் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கான். ஆப்டா வந்து ஆண்டி வீட்டில் என் பையனை தான் போட்டிருக்கணும். எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் துணை பொதுச் செயலாளர் சொன்னால் மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. என் பையன் நல்ல கேண்டிடேட்டு, சர்வீஸ் பண்ணுவேன், அவனை தான் நான் ஆண்டி வீட்டில் நிப்பாட்டிருக்கணும். ஆனால் நான் நிப்பாட்டலையே. அங்கே ஒரு தொண்டை ஜெயக்குமார் வேலை நிப்பாட்டிருக்கேன் நான். எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை எங்கே நிற்கிது பாரு. வாரிசுக்கு இடம் கொடுக்கல, யாருக்கு சொந்த பந்தத்துக்கு இடம் கொடுக்கல, ஒரு தொண்டனுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. பெரியவளம் சட்டமன்றத்தில் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் கதிராமுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கோம். அங்கேயும் நாங்கள் பணக்காரருக்கு கொடுக்கல, ஒரு தொண்டனை தான் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க அம்மா வழியில் வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழி வந்த தொண்டைகளாக பார்த்து தான் இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சின்ன வரல, கட்சி பதிவு செய்யலை, என்ன சின்னம் கிடைக்குமோ சுயேட்சை சின்னம் கிடைக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் 40 நாடாளுமன்ற தேர்தலையும் 10-15 பேர் நான் போட்டி போட்டுக்கிட்டு நான் வந்து நிற்கிறேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்லி வந்த செய்தியை பார்க்கும்போது அடிமட்டத்து மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த மதிப்பு வைத்ததன் காரணமாகத்தான் இந்த அலைமோதல். இந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்போம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.